ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தலைவர் 173 படத்தோட அப்டேட் தான் மக்களே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதாவது தலைவர் 173 படத்தை கமல் தயாரிக்க போகிறாருன்னொடனே அதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த படத்தை சுந்தர் சி தான் இயக்க போகிறாரு அப்படின்னு அஃபிஷியல் அப்டேட் வந்திருந்தாலும் அது இப்போ ட்ராப் ஆகிடுச்சு. அந்த படம் எதனால் ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. மேபி ஒன்லைன் கேட்டு ஓகே சொன்ன ரஜினி ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டு அவருக்கு திருப்தியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். எனிவே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சுந்தர் சி விலகிட்டதால தலைவர் பல பேர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. கடைசியாக பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தை இயக்க போறாரு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. உண்மையாலுமே இது ஒரு வேற லெவல் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா இவரோட பார்க்கிங் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கிங் படத்துக்காக இவருக்கும் இந்த படத்தில் நடிச்சிருந்த MS பாஸ்கருக்குமே நேஷனல் அவார்டு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டதாகவும் ராம்குமார் டான் பிக்சர்ஸ் கிட்ட NOC கேட்டிருக்கிறதாகவும் நியூஸ் வெளியாகி இருந்துச்சு. ஏன் டான் பிக்சர்ஸ் கிட்ட NOCனா, ஏற்கனவே ராம்குமார் பாலகிருஷ்ணன் STRக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாரு. அதை டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாங்க. இப்போது அந்த கதையை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட் தான் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஆக்டர் தனுஷ் தலைவர்கிட்ட ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கிறதாவும் அது தலைவருக்கு பிடிச்சிருக்கிறதாவும் நியூஸ் வெளியே வந்திருக்கு. மேபி இது ரூமராக தான் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா தலைவருக்கும் தனுஷ்க்கும் இருக்கிற பர்சனல் இஷ்யூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் 173 படத்தோட டைரக்டர் ராம்குமாராக இருக்கணுமா இல்லை தனுஷாக இருக்கணுமா? கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.